Hello everyone, welcome to MCBS way of teaching CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் த ஏஜ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The Sadavahanas. From the limited evidence available, the Sungas seem to have waged wars with many of the neighboring region. This may have included the Sadavahanas who ruled large parts of the Deccan from the 2nd century BCE onward. To the south of the Sunga Empire, sometimes referred to as Anthras, the Sadavaganas were a powerful dynasty and their empire largely comprised of present-day Andhra Pradesh, Telangana and Maharashtra, with different capital cities at different times. The most famous were Amravati and Tisthana, Python. Trade and commerce appear to have flourished in the சாதவாகனா கிங்டம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஹிஸ்டரி வச்சு இந்த சுங்காஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட நெய்பரிங் ரீஜன்ல வந்து நிறைய வார்ஸ் வந்து நடத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுல இந்த சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்களும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இந்த சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்களுமே ஒரு லார்ஜ் பார்ட்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. எப்ப அப்படின்னா 2nd செஞ்சுரி BCE வந்து நிறைய லார்ஜ் பார்ட்ஸை வந்து இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல? சவுத் ஆஃப் சுங்கா எம்பையர். சுங்கா எம்பையரோட சவுத் சைட்ல தான் வந்து இவங்க நிறைய வார்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. சில டைம் இந்த சாதவாகனாஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்த்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாதவாகனாஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் டைனஸ்டியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டைனஸ்டி இப்ப இருக்கிற எந்த ஏரியால இருந்தது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரால வந்து இருந்தது. அதே மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் சிட்டிஸை வந்து கேபிட்டலா வச்சு அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேபிட்டல் சிட்டிஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அமராவதி அண்ட் பிரதிஸ்தானாவை வந்து சொல்லுவோம். இவங்களோட இந்த சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்களோட பீரியட்ல வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரொம்ப ஃபிளாரிஸா வந்து இருந்தாங்க. ரொம்ப வெல் டெவலப்டா வெல் நோனா வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட பீரியட்ல இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரொம்ப பெரிய growth வந்து ரீச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா a Sadavahana coin bearing the image of a seafaring ship with two masts. Notice how the mast of the ship are prominently depicted with intersecting lines, possibly representing sails. The wavy lines below represent ஓசனிக் வாட்டர்ஸ். இப்ப இது என்ன அப்படின்னா ஒரு சாதவாகனாஸோட காயின் தான். இந்த காயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சீ ஃபேரிங், ஒரு சீயை வந்து டினோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுல இருக்கிற இந்த பிக்சர் வந்து ஒரு போட் மீன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செயலர்ஸ் வந்து மீன் பண்ற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற இந்த வேவ்ஸ் எல்லாமே வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. Coins issued by Sadavahana rulers have been found in various regions of India, from Gujarat to Andhra Pradesh, India's western and eastern coast. Indeed, many coins depicted ships, suggesting that maritime trade was an important part of the economic life. The type of the ship depicted on the coin above suggested advanced ship building and navigation technologies. நம்ம பார்த்த இந்த காயின்ஸ் மாதிரி சாதவாகனா ரூலர்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துலயான்னு கேட்டா கிடையாது, வேரியஸ் ரீஜன்ல. இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குஜராத்ல இருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்குமே இவங்களோட காயின்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல தான் வந்து இவங்களோட காயின்ஸ் வந்து நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சாதவாகனாஸோட காயின்ஸ் வந்து எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மேரிடைம் ட்ரேடு, கடல் சார்ந்த திங்ஸ் வந்து ரிலேட் பண்ணி தான் வந்து இருந்தது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சாதவாகனாஸோட எக்கனாமிக் லைஃப் வந்து எதை ரிலேட் பண்ணி எதை நம்பி இருந்தது அப்படின்னா இந்த கடல் சார்ந்த மேரிடைம் ரிலேட் பண்ணி தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த சாதவாகனாவோட வந்து சிப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சிப் பில்டிங், ஒரு அட்வான்ஸ்டா இருக்கிற சிப் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல வந்து நிறைய நேவிகேஷன் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க சிப் பில்ட் பண்றதுலயுமே வந்து வெல் டெவலப்டா இருந்தாங்கன்னு வந்து நம்ம சொல்லலாம். Agriculture flourished in the Krishna Godavari river system, which provided economic stability to the kingdom. Sadavahanas
had active trade networks that reached as far as the Roman Empire and included an exchange of goods like spices, textile, sandalwood, and luxury items like gold-plated pearls, jewelry, etc. Import included glass and perfumed ointments. Tolls and taxes on the trade added ரெவென்யூ டு த கிங்டம். இந்த சாதவாகனாஸோட பீரியட்ல வந்து அக்ரிகல்ச்சருமே வந்து ரொம்ப டெவலப் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுவும் எந்த ஏரியால டெவலப் ஆச்சு அப்படின்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர் பேங்க் பக்கத்துல தான் வந்து ரொம்ப க்ரோயிங் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேட்லயும் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அவங்க ரோமன் எம்பையர் கூட ட்ரேடிங் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல், சாண்டல்வுட், லக்ஸரி ஐட்டம்ஸ், கோல்ட் பிளேட்டட் பேர்ல்ஸ், ஐவரி இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ரோமன் எம்பையர் கிட்ட எதெல்லாம் அவங்க இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ், பெர்ஃப்யூம்டு ஆயின்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணாங்க. மட்டும் இல்லாம இந்த சாதவாகனாஸ் வந்து டோல்ஸ் அண்ட் டாக்ஸஸும் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட கிங்டம்க்கு வந்து ரெவென்யூ மணி வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. Economic prosperity and a relatively peaceful political period facilitated the development of literature, art, and culture to which the Sadavaganas made significant contribution. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேட்லயும் நிறைய ஆக்டிவா இருந்தாங்க. அதே மாதிரி டோல்ஸ் அண்ட் டாக்ஸஸ் கலெக்ட் பண்றதுலயுமே ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்கல்ல. இதை வச்சு அவங்களோட எக்கனாமிக் வந்து எது செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்ப பார்த்தாலும் பேட்டில் பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டே இல்ல. அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் பீரியட தான் வந்து லீட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களோட டைம்ல லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது எல்லாமே வந்து டெவலப் ஆயிட்டே இருந்தது. இது எல்லாமே தான் வந்து சாதவாகனாஸோட ஒரு சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன்னே சொல்லலாம். இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா த நானேகட் கேவ்ஸ் நியர் புனே located close to a major trade route were used for collection of tolls and taxes and as resting places for traders. இந்த பிக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பூனேல இருக்கிற நானேகட் கேவ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கேவ் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா வாகனாஸோட மேஜர் ட்ரேட் ரூட்லயே வந்து சொல்லலாம். இதுல வந்து அவங்க நிறைய டோல்ஸ் அண்ட் டாக்ஸஸ் கலெக்ட் பண்றதுக்கான இடமும் இருக்கு. அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்காக ரெஸ்டிங் பிளேஸுமே வந்து இங்க இருக்கு. Life under the Sadavaganas. In the Sadavagana tradition, princes were often named after their mothers. Thus, Kaudamaputra Satakarni was named after his mother, Kaudami Balasri. She was a powerful queen who donated land to Buddhist monks and had an important inscription carved in Nasik, showing her influence in the kingdom. சாதவாகனாஸோட ட்ரெடிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து பிரின்சஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து இல்ல அப்படின்னா அவங்களோட அம்மாவோட நேம தான் வந்து அவங்களோட நேமா வந்து வச்சுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த கௌதம புத்திர சாத்தகர்ணி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட அம்மாக்கு அப்புறம் அவங்களோட அம்மா நேமான கௌதமி பாலஸ்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து சாதவாகனாஸ்ல வந்து ஒரு பவர்ஃபுல் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க ஒரு புத்திஸ்ட் மாங்ஸ் புத்த துறவிகளுக்காக லேண்ட் வந்து டொனேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாசிக்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷனை இவங்க கோவும் பண்ணிருக்காங்க. கோவம்னா என்னன்னா செதுக்கி இருக்காங்க. இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா காயின் ஆஃப் த சாதவாகனாஸ் வித் அன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் பிராஹ்மி ஸ்கிரிப்ட் கிங் லார்ட் சாதகர்ணி சன் ஆஃப் கௌதமி. இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா சாதவாகனாஸ் யூஸ் பண்ண ஒரு காயின் தான். இதுல வந்து ஒரு பிராஹ்மி ஸ்கிரிப்ட் தான் வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணிருந்தாங்க. இது யாரு யூஸ் பண்ண காயின் அப்படின்னா கௌதமியோட சன்னான சாதகர்ணி அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ண காயின் தான். Another set of inscription found in the Nanakat caves near Pune focus on the Sadavagana widow queen who remarkably performed several Vedic rituals, including the Aswamedha Yajna. The inscription mention Vedic gods like Indra, Chandra, and Surya. We also get a glimpse of the queen's donation, land, cows, horse, elephant, silver coin, and other item to priest, guest, workers, scholars, and monks. இப்போ சாதவாகனாவை பத்தின இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா நானேகட் கேவ்ல இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான். இது வந்து ஒரு விடோ குயினோடது. இவங்க வந்து நிறைய வேதிக் ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் என்ன அப்படின்னா இந்த அஸ்வமேத யாஜனா அப்படிங்கிற ரிச்சுவல்ஸ் தான். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வேதிக் காடான இந்திரா, சந்திரா, சூர்யா இவங்களை பத்தி வந்து இருக்கு.
அது மட்டும் இல்லாம இந்த விடோ குயின்ஸுமே வந்து நெறைய டொனேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லேண்ட், ஹவுஸ், ஹார்ஸ், எலிஃபண்ட், சில்வர் காயினு இது எல்லாமே யாருக்காக டொனேட் பண்ணாங்க அப்டின்னா, பிரீஸ்ட், கெஸ்ட், வொர்க்கர்ஸ், ஸ்காலர்ஸ், மாங்க்ஸ் இவங்க எல்லாருக்காகவுமே டொனேட் பண்ணியிருந்தாங்க. These inscriptions are in the Brahmi script and include a few numerals, that is, symbols for numbers, which at times resemble today's shapes. As shown below, this is one of the many evidence showing that modern numerals ultimately originated in India. இன்ஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து பிராக்மி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேல பார்த்தோம்ல. அதுல நெறைய நியூமரல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நெறைய நியூமரல்ஸ் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நியூமரல்ஸ் மாதிரியே இருந்தது. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர் சிஸ்டம் எல்லாமே எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்டின்னா, இந்தியால தான் ஆரிஜினேட் ஆச்சு. அத நம்ம ஹிந்து நம்பர் சிஸ்டம் அப்டின்னு சொல்லுவோம். அந்த ஹிந்து நம்பர் சிஸ்டம் எல்லாமே இந்தியால ஆரிஜினேட் ஆகுறதுக்கு இந்த பிராக்மி ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் வந்ததுன்னும் சொல்லுவாங்க. The Sadavahanas were devout followers of Vasudeva, another name for Krishna, although they also patronized other schools of thought, which flourished during their rule. For instance, Sadavahana kings often granted tax-free agricultural land to Vedic scholars, Jaina and Buddhist monks, helping them to pursue their studies and practices. இந்த சாதவாகனாஸ் எல்லாருமே வந்து எந்த கடவுளை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வாசுதேவா அப்படிங்கிற கடவுளை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த வாசுதேவா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட இன்னொரு நேம் தான் வந்து இந்த வாசுதேவா. ஆனா இவங்க பீரியட்ல இவங்க வாசுதேவாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாது. இவங்க பீரியட்ல இன்னும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்டும் வந்து இருந்தது. அது ரொம்ப ஃபிளாரிஸாவும் இருந்தது. அவங்களோட ரூல்குள்ளேயே வந்து இருந்தது. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சாதவாகனா கிங்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து வேதிக் ஸ்காலர்ஸுக்கு கொடுத்தாங்க, ஜெயினாக்கு கொடுத்தாங்க, புத்திஸ்ட் மாங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஸ்டடிஸ் அண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டாக்ஸ் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து கொடுத்தாங்க. In the 3rd century CE, the Satavahana Empire fragmented into smaller independent kingdoms. Several factors contributed to its disintegration, the most significant one being weak central control and a gradual economic decline. Once again, this will pave the way for regional powers to assert or reassert their dominance and establish new kingdoms. Fragmented என்னன்னா broken. 3rd century காமன் எரால வந்து சாதவாகனா எம்பையர் வந்து broken down, பிரேக் ஆயிட்டே இருந்து நிறைய ஸ்மாலர் கிங்டமா வந்து இண்டிபெண்டா அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சென்ட்ரல்ல அவங்களோட கேபிட்டல்ல வந்து ரொம்ப வீக்கான ரூலிங் வந்து நடந்தது. சாதவாகனா அப்படிங்கிற எம்பையர் வந்து புரோக்கன் டவுன் ஆச்சு. மாதிரி அவங்க பிரேக் ஆனது. அவங்களோட ரூலிங் ஏரியா வந்து இந்த மாதிரி ஸ்மாலர் கிங்டமா ஸ்பிளிட் ஆகுனதுனால நிறைய இருந்த நிறைய ரீஜனல் பவர்ஸ் வந்து அவங்களுக்கான அசட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய நியூ கிங்டம்ஸும் வந்து எமர்ஜ் ஆச்சு. Coming to the Chedis, let us go back a little. Do you remember the Kalinga War mentioned in the previous chapter? After the decline of the Maurya Empire, Kalinga rose as a prominent power under the kings of Chedi dynasty. முன்னாடி நம்ம கலிங்கா வார் அப்படிங்கறது பார்த்தோம். இந்த கலிங்கா வார்ல வந்து ஃபர்ஸ்ட் மௌரியா எம்பையர் தான் வந்து வின் பண்ணி அவங்க கிட்ட தான் இருந்தது. ஆனா மௌரியா எம்பையர் வந்து டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் கலிங்கா அப்படிங்கிறது வந்து யாரோட பவருக்கு கீழே இருந்தது அப்படின்னா செடி டைனஸ்டியோட ரூலிங் கீழே வந்து இருந்தது. Karavela, one of their main rulers, was a devoted follower of Jain teaching. He was sometimes called Bhiksu Raja or Monk King, although he respected all school of thoughts. Near Bhubaneswar, the famous Udayagiri Kandagiri caves, likely developed for Jain monks, feature intricate panels and statues and spacious rooms carved into the rock, showcasing the skill of craftsmen. The design and craftsmanship of these caves make them notable examples of rock cut architecture, a style of architecture that we will turn into higher classes. இப்ப இந்த செடி டைனஸ்டி
டைனஸ்டியோட ஒன் ஆஃப் த மெயின் ரூலர்ன்னு நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா, இந்த கரவேலா அப்படிங்கிறவங்கள வந்து சொல்லலாம். இவங்க யார வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஜெயின் டீச்சிங்க தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவங்கள சில நேரம் பிக்ஷு ராஜா ஆர் மாங் கிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க இவங்க வந்து இந்த ஜெயின மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. இவங்களோட ரூலிங் டைம்ல வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸும் வந்து இருந்தது. அதையும் இவங்க அலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வருக்கு நியர்ல வந்து ஒரு ஃபேமஸ் கேவ்ஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா உதயகிரி அண்ட் காந்தகிரி கேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்காக பில்ட் பண்ணது அப்படின்னா ஜெயின் மாங்ஸுக்காக. அங்க வந்து நிறைய பேனல்ஸ், நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய ஸ்பேசியஸ் ரூம்ஸும் வந்து இருந்தது. இந்த பேனல்ஸ், இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே அங்க இருக்கிற அந்த கிராஃப்ட் மேனோட ஸ்கில்ல வந்து ஷோ பண்ணுதுன்னு சொல்லலாம். மட்டும் இல்லாம இந்த கேவ்ஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னா ராக்கெட் ஆர்கிடெக்சருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கும். ஒன் ஆஃப் த கேவ்ஸ் ப்ராமினென்ட்லி டிஸ்பிளேஸ் த Katikumpa inscription written in Brahmi script, which records King Karavela's accomplishment year after year, including his victorious military campaign and his benevolent works for the welfare of his people. Karavela also proudly declares that he created a council of aesthetic and sages from 100 regions and is accomplished in extraordinary virtues, respecter of every sect and repair of every temple. Once again, a ruler takes pride in extending his protection to all school of thought. This is a fundamental part, what we may call the Indian ethos. ethos அப்படின்னா என்னன்னா பண்பாடு. இப்ப நம்ம இந்தியன் ஈத்தோஸ் இந்திய பண்பாடு அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த காரவெலாவை வந்து சொல்லலாம். இந்த காரவெலா அப்படிங்கிறவங்க வந்து கதிகும்பா கேவ்ஸ்ல வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிராக்மி ஸ்கிரிப்ட்ல வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா இந்த கரவெலா அப்படிங்கிறவங்க வந்து இயர் ஆஃப்டர் இயர் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க என்னென்ன ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்க ஆட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க வின் பண்ண மிலிட்ரி கேம்பெயின் இருக்கும். அதே மாதிரி அவங்க பீப்புளுக்காக பண்ண வெல்ஃபேர்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். இப்ப இந்த காரவெலா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ப்ரௌடா டிக்ளேர் பண்ணதுல ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஏஸ்தட்டிக் அண்ட் சேஜஸ். சேஜஸ்க்கு வந்து ஒரு தனி கவுன்சிலே வந்து பில்ட் பண்ணாங்க. இதுல வந்து 100 விர்ச்சுவஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரே ரிலிஜியனை வந்து ஃபாலோ பண்றவங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு ரிலிஜியன் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து ஃபாலோ பண்றவங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரவெலா அப்படிங்கிறவங்க வந்து எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்டையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிங்டம்ஸ் அண்ட் லைஃப் இன் த சவுத். சவுத் சைட்ல வந்து கிங்டம்ஸ் எப்படி இருந்தது, அங்க பீப்புளோட லைஃப் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் இந்தியாஸ் சதர்ன் ரீஜியன், திஸ் பீரியட் பிட்வீன் த செகண்ட் அண்ட் தேர்ட் செஞ்சுரி BCE and the third century CE saw the rise to prominence of three powerful kingdoms, the Cheras, the Cholas, and the Pandyas, which often competed with each other for control over the south, while also contributing to the region growth in trade and culture. Let's remember how Asoka's empire stopped at those South Indian kingdoms he mentioned in his edict, which suggests that they remained independent even at the height of Mauryan power. And although Caravella claims that he defeated an alliance of South Indian kings that threatened his own territory, the location of that battle is unknown and he does not seem to have invaded the southern region. இப்ப southern regionல second and third century BCE இருந்து third century CE காமன் எரா வரைக்குமே 3 powerful kingdoms தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிங்டம்ஸ் என்ன அப்படின்னா சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். சவுத்ல வந்து அவங்களோட ரூலிங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேருமே வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அசோகா எம்பையர்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து நார்த்ல எவ்வளோ லார்ஜா வந்து இருந்தாங்க. இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் எம்பையர் என்ன அப்படின்னா நம்ம இந்த மௌரியன் எம்பையர் தான் சொல்லுவோம். அவங்க ஒரு பீக்ல இருக்கும்போது கூட இந்த சவுத்ல வந்து அவங்களால பெருசா கண்ட்ரோல் வந்து எடுத்துக்க முடியல. இப்ப இந்த காரவெலா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலுமே காரவெலா அப்படிங்கிறவங்க வந்து சவுத் இந்தியன் கிங்ஸோட சண்டை போட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துல சண்டை போட்டாங்க, இந்த ரீஜியன்ல வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. இந்த மேப்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிங்டம்ஸ் இன் சவுத் நோட் தட் பார்டர்ஸ் ஆர் அப்ராக்சிமேட் அண்ட் ஃப்ளூட்டிகேட்டட் இன் டைம். இப்ப இந்த மேப்ல வந்து சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் ஆன சேரா, சோலா அண்ட் பாண்டியா வந்து கொடுத்திருக்காங்க.
இப்ப சேராவோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னு நம்ம எத சொல்லுவோம் அப்படின்னா, வாஞ்சி, கரூர் வந்து சொல்லுவோம். சோளாவோட கேபிட்டல் வந்து உறையூர்ன்னு சொல்லுவோம். பாண்டியாவோட கேபிட்டல் வந்து மதுரைன்னு சொல்லுவோம். இந்த 3 எம்பையர்ஸுமே வந்து அவங்களோட கொடியில ஒரு பிக்சர்ஸ் வந்து இருக்கும். பாண்டியா அப்படின்னா அதுல வந்து ஃபிஷ் வந்து இருக்கும். சோளா அப்படின்னா அதுல டைகர் வந்து இருக்கும். சேரா அப்படின்னா அதுல போ அண்ட் ஆரோ வந்து இருக்கும். That period saw the advent of many poets whose works, collectively known as Sangam literature, defined the entire era. It came to be known as the Sangam age. The word Sangam is derived from the Sanskrit Sangha, which translated to association and coming together. In this context, referring to an assembly of the poet, the Sangam literature, the oldest in South Indian, consists of several collections or anthologies of poems and is much consulted by historians who investigate the society and culture of the times. Primarily, Sangam poetry expresses with great skill and delicacy personal emotion such as love or societal values like heroism and generosity. இந்த பீரியட்ல வந்து நெறைய பொயட் வந்து இருந்துட்டே இருந்தாங்க. இந்த பொயட் வந்து நெறைய லிட்டரேச்சரும் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த லிட்டரேச்சர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சங்கம் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பீரியட வந்து அவங்க சங்கம் ஏஜ்ன்னும் சொன்னாங்க. சங்கம் அப்படிங்கிற வேர்ட் வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னா, சான்ஸ்கிரிட் வேர்டான சங்கா அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்தது. இந்த சங்கம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அசோசியேஷன் ஆர் கமிங் டுகெதர். சங்கம் அல்லது ஒன்றாக இணைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சவுத் இந்தியால ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னா, இந்த சங்கம் லிட்ரேச்சர வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு கலெக்ஷனா, ஒரு ஆந்தாலாஜிஸா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டைம்ல சொசைட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்தது, கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சங்கம் பொயட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த கிங்ஸ் ஆர் அந்த குயின்ஸ் அவங்க எல்லாருமே வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஹீரோயிசம், அதே மாதிரி அவங்களோட ஜெனராசிட்டி, அவங்களோட தாராள மனப்பான்மை, அவங்க எல்லாருக்கும் என்னென்ன குடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தியுமே வந்து அந்த சங்கம் லிட்டரேச்சர்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. First Cholas. The Sangam referred to three crowned kings, the Cholas, Cheras, and Pandyas. The Cholas were a powerful dynasty that ruled parts of South India from the 3rd century BCE to the 13th century CE. The Chola king Karigala is said to have defeated a combined force of the Cheras and Pandyas and established his supremacy. சங்கம் ஏஜ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 3 கிரவுண்டட் கிங்ஸ் 3 மேஜர் கிங்ஸ் வந்து இருந்தாங்க. அது யாரு அப்படின்னா சோலாஸ், சேராஸ் அண்ட் பாண்டியாஸ். இந்த 3 கிங்டமே நம்ம கம்பேர் பண்ணும்போது சோலாஸ் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டைனஸ்டியா வந்து சவுத் இந்தியால வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப இருந்து எப்ப வரைக்கும் ரூல் பண்ணாங்க அப்படின்னா 3rd செஞ்சுரி பிசிஇ பிஃபோர் காமன் எரால இருந்து 13th செஞ்சுரி காமன் எரா வரைக்குமே அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சோலா டைனஸ்டில ஒரு ஃபேமஸான கிங்ன்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கரிகாலா கிங்க தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கரிகாலா அப்படிங்கிற கிங் வந்து சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் இவங்க 2 பேரையுமே வந்து டிஃபீட் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டு வின் பண்ணி சோலாஸோட பவர்ஸ வந்து ரொம்ப டெவலப் பண்ணாங்கன்னே சொல்லலாம். Karigala undertook many projects for the benefit of the people. Among them is a Kallanai or Grand Anicut, a complex water diversion system located at a geographically strategic point just downstream of the Srirangam island. It helped to divert waters from the Kaveri to the central and southern parts of the Kaveri delta. This enabled more land to be brought under cultivation. Owning this area, the name Rice Bowl of the South, restored several times in the course of time. It is still in use and helps millions of people in Tamil Nadu by providing water for irrigation and thus supporting agriculture in the region. இந்த கரிகால சோழன் அப்படிங்கிறவங்க வந்து பீப்புளுக்கு தேவையான நிறைய பெனிஃபிஷியல் ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த மெயின் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த கல்லணை. இதை வந்து நம்ம கிராண்ட் ஆனிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம் தான். இது ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ல வந்து இருந்தது. இந்த கல்லணை வந்து காவேரி வாட்டரை வந்து டைவர்ட் பண்றதுக்காக பில்ட் பண்ணதுதான். சதர்ன் பார்ட்ல இதை நம்ம காவேரி டெல்டா அப்படின்னே சொல்லுவோம். இந்த கல்லணையில வந்து இப்போ வரைக்குமே நிறைய வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்படி ஸ்டோர் பண்றதுனால தமிழ்நாட்டுல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கல்லணையில ஸ்டோர் பண்ணி
பண்ணி வச்சு வாட்டர் மூலமா பெனிஃபிட் ஆயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட இந்த டெல்டா ஏரியாவ ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்னகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா a view of கல்லணை ஆர் கிராண்ட் ஆனிகேட். இது வந்து கல்லணையோட பிக்சர் தான். சிலப்பதிகாரம் The Tale of the Anklet. This famous epic, composed soon after the Sangam collection, tells the story of Kannagi, who lived happily with her husband Kovalan in the prosperous Chola capital city of Pugar, identified with Kaveri Pattinam seen earlier. However, Kovalan fell in love with a dancer and eventually lost all his wealth over her. Realizing his mistake, he returned to Kannagi, who forgave him. They then traveled to Madurai, the capital of the Pandya kingdom, hoping to rebuild their lives. இப்ப நம்ம ஏற்கனவே சங்கம் கலெக்ஷன் வந்து பார்த்தோம்ல. அந்த சங்கம் கலெக்ஷனுக்கு அப்புறம் எழுதின ஒரு முக்கியமான நூல், ஒரு முக்கியமான லிட்ரேச்சர் அப்படின்னா, நம்ம இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது யார பத்தின ஸ்டோரி அப்படின்னா, கண்ணகிய பத்தின ஸ்டோரி. கண்ணகி அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா கோவலன். இவங்க வந்து சோழா கேபிட்டலோட புகார் அப்படிங்கிற சிட்டில வந்து லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவலன் வந்து மாதவி அப்படிங்கிற டான்சரோட ஒரு அஃபேர் வச்சு அவங்க கூட போயிட்டு இவங்க கிட்ட இருந்த எல்லா வெல்த், எல்லா சொத்தையுமே வந்து அந்த மாதவி அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து விட்டுட்டாங்க. இவங்க பண்ண மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணகி கிட்ட வராங்க. கண்ணகி வந்து இவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு இவங்கள மன்னிச்சுட்டு மதுரைக்கு வந்து போறாங்க. இந்த மதுரை அப்படிங்கிறது யாரோட கேபிட்டல் அப்படின்னா பாண்டியா கிங்டமோட கேபிட்டல். ஸ்டார்ட் அண்ட் நியூ கண்ணகி கேவ் கோவலன் ஒன் ஆஃப் ஹர் ஆங்க்லெட் டு செல். However, he was falsely accused of that and executed by the Pandya king. Devastated, Kannagi proved his innocence by revealing her second anklet. The king, realizing his mistake, died of shock. Kannagi then caused Madurai, invoking the god of fire who destroyed the city. She then walked further west to Chera kingdom, where she was honored as a goddess. Even today, Kannagi is worshipped in Tamil Nadu and Kerala. மதுரைக்கு வந்து கண்ணகி அண்ட் கோவலன் இவங்க 2 பேருமே வந்து ஒரு நியூ லைஃப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணகி வந்து அவங்க கிட்ட இருந்த ஒன் ஆஃப் த ஆங்கிலட்ட வந்து கோவலன் கிட்ட குடுத்து அவங்கள வந்து சேல் பண்ணிட்டு வர சொல்றாங்க. கோவலனும் மார்க்கெட்ல போய் சேல் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அந்த டைம்ல பாண்டியா கிங்கோட ஒன் ஆஃப் த ஆங்கிலட் வந்து காணாம போச்சு. அதை யாரு வச்சிருக்காங்களோ அவங்கள பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ் வந்து கோவலனை வந்து தப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கண்ணகி வந்து இது வந்து கண்ணகியோடதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த கிங் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ண உடனே அந்த சாக்குல அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி வந்து நெருப்பு கடவுள வணங்கி மதுரையை எரிச்சுட்டாங்க. எரிச்சுட்டு அவங்க சேரா கிங்டம்க்கு வந்து போனாங்க. அங்க வந்து இவங்கள ஒரு கடவுளா வந்து பார்த்தாங்க. இப்ப வரைக்குமே தமிழ்நாடு அண்ட் கேரளால நிறைய இடத்துல கண்ணகிய ஒரு கடவுளா வணங்கிட்டு தான் இருக்காங்க. சிலப்பதிகாரம் exquired poetry thus centers on the principles of justice and the ruler's dharma to protect it. It also takes us through cities rich in trade goods, three kingdoms, and also through several schools of thought. Exquired அப்படின்னா என்னன்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் போயட்ரின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை வந்து பியூட்டிஃபுல் போயட்ரின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரூலர்ஸ் வந்து நியாயமா எவ்வளவு தர்மமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய ரிச் ட்ரேட் அண்ட் குட்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சவுத் சைட்ல இருக்கிற 3 கிங்டம்ஸுமே வந்து இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது மூவ் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்டுமே வந்து இருக்கும். அதனாலதான் சிலப்பதிகாரம ஒரு பியூட்டிஃபுல் பொயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் கிங் கரிகாலா அட் த கிராண்ட் ஆனிகட் மெமோரியல் பார்க் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இந்த கிராண்ட் ஆனிகட் மெமோரியல் பார்க்ல இருக்கிற கிங் கரிகாலனோட ஸ்டாச்சு தான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.